சார் வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? இப்போ நீங்க எந்த இடத்துல பண்ண வச்சிருக்கீங்க? என் பேர் மணிகண்டன். அந்தியூர் காட்டுப்பள்ளத்தில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. சார் இப்போ எவ்வளோ நாளாக நீங்க நடத்திட்டு வரீங்க? நான் ஒரு 5 வருஷமா நடத்திட்டு வரேன். 5 வருஷம். அப்போ வந்து உங்களுக்கு 5 வருஷம் மேல ஆர்வம் இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்வம் இருக்கு. நான் வந்து இப்போ இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ ஆக்சுவலாக இது ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயே கொஞ்சம் இன்கம் வந்ததுனால இது பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு. பார்ட் டைம் பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க கோழி வளர்ப்பில் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து வளர்த்திருப்பீங்க. இதில் என்னென்னலாம் இடர்பாடுகள் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க? கோழி வளர்ப்புனா நாம் இப்போ வந்து ரீசேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எல்லாமே கோழி வளர்ப்புலேருந்து தான் பெருசாகி வரும். ஒரு சண்டைக்கு சேவல் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலான தான் கோழி எல்லாமே வந்து சண்டை போடும். அது வந்து நம்ம குஞ்சிலிருந்து வரதுக்குள்ளே பார்த்துதான். எக்ஸாம்பிள், ஒரு பொட்டை கோழி ஒரு சேவலும் போட்டோம் அப்படின்னா ஒரு 15 முட்டை வைக்கிது அப்படின்னா ஒரு 10 குஞ்சு தான் பொரிக்கும். அந்த 10 குஞ்சில் தாய் கோழியிலேருந்து குஞ்சு பிரிக்கிச்சு விட்ற பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோழியாட்டம் தான் உயிரோடு இருக்கும். மீதி எல்லாம் இதாகும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயில் காலமோ மழை காலமோ வந்துச்சு அப்படின்னா நோய் கண்டிப்பாக வரும். சளி, மண்டவைங்கிறது, இந்த மாதிரி நிறைய நோயில் காய்ச்சல் வர்றது, இது எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நமக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேவல் வரும். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது. ஒவ்வொரு வருஷமுமே கரெக்டாக அந்த குளிர்காலத்துலேயும் மே மாதத்துலேயும் இந்த கார்த்திகை மார்கழிலையும் நிறையா நோய்கள் வந்து வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழியில் செப்பரேட் பண்ணணும். ஆனால் குஞ்சு கோழியில் அப்படி நம்ம பண்ண முடியாது. அதை தனிமைப்படுத்தணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பெரிய கோழியில் தனித்தனி கூண்டில் இருக்குது. நோய் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால பரவாது. ஆனால் வந்து குஞ்சு கோழிகள் ஒரு ஃபார்மில் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா எப்படி வந்துச்சோ அதே மாதிரி கொரோனாவோட வேகமாக பரவக்கூடியது கோழி நோய். ஒரு கோழிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோழிகளுக்குமே பரவ ஆரம்பிச்சு. சளி வந்தால் கூட அது சளி வந்தாலும் பரவும், காய்ச்சல் வந்தாலும் பரவும். வெள்ளை கிழிச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய டாய்லெட் வருது பார்த்தீங்களா, அது வந்து வெள்ளை மாதிரி பேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோழி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். சளியெலாம் வராது. அப்படியே ஒரு 2-3 டேஸில் அப்படியே எல்லாமே சாக ஆரம்பிச்சு. மருந்து இருக்கு. மருந்து போட்டாலுமே அதை கட்டுப்படுத்தினாலுமே அதனுடைய எச்சம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வேற கோழிக்கு போய் அந்த இடத்துல போச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் இதை நம்ம முடிஞ்சோம் அப்போவே வந்து அதெல்லாம் செப்பரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் தனிமைப்படுத்தி வச்சுருந்து அப்புறமா தான் அதை நம்ம ரெடி பண்ணணும். மெயினாக வெள்ளை கிளைச்சல் தான் ரெடி பண்ண முடியாது. சளி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். சளி, காய்ச்சல் இதெல்லாம். இப்போ வெள்ளை கிளைச்சல் வந்து வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான கொடுக்க ஆரம்பிச்சிருங்களா? ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிருமா? இல்லை ஆனால் நீங்கள் அந்த குரூப் டைம் 1 மந்த்துக்கு ஒருக்கா வராமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டி கொடுத்துருவீங்களா? இல்லை, அது தடுப்பூசி இருக்குது. தடுப்பூசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா எந்த கோழிக்காக இருந்தாலும் போட்டால் பரவாயில்ல. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படி கொரோனாவோ அதே மாதிரி தான் இருக்கும். தடுப்பூசி போட்டால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மருந்து கொடுத்தா சீக்கிரம் ரெடி ஆகிடும். தடுப்பூசி போடாமல் இருந்தோம்னா மருந்து கொடுத்தாலும் அது வந்து கரெக்டாக எடுத்துக்காமல் என்ன ஆயிரும் அப்படின்னு நிறையா கோழி வந்து இறந்துடும். அது இப்போ சளியெலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியெலாம் மாற்றிட்டு டெய்லி தண்ணியெல்லாம் மாற்றணும். ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். சின்ன கோழிகளுக்கு தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும். பெரிய கோழிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடு தண்ணி வச்சோ இல்லை இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிடலாம். குஞ்சு கோழிகளுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால உடனே ரெடி ஆகாது. இப்போ உணவு அப்படின்னா நீங்கள் என்னென்ன வகையான அரிசி, கோதுமை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழிகளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாவே, அதாவது அந்த கூவ ஆரம்பிச்ச சேவல் வந்து 10 மாதத்தில் பட்டான்னு சொல்லுவாங்க. 10 to 11 1 இயர் வரைக்கும் பட்டான்னு சொல்லுவாங்க. கோழி வந்து அப்போ சண்டை போட ரெடியாக இருக்கும். 1 இயருக்கு மேலே தான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10லேருந்து 11வது மாதம் வரைக்கும் என்ன பண்ணிடுவோம்னா கொண்டு வந்து நம்ம அதை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணுறதுக்காக கம்பு போட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து என்ன ஆகும், நல்லா டைட் ஆகும். அரிசி கோதுமையை விட கம்பு தான் வந்து இது. அது ஒரு நேரம் வச்சா போதும். இல்லைன்னா 2 காலையில் ஒரு டைம் வச்சுட்டு எடுத்துடணும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும். 10 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து தரணும். திரும்ப ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து தரணும். அது அப்படியே எனி டைம் 24 ஹவர்ஸு வச்சுருந்தோம்னா அது சாப்பிடாது. நல்லா அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. சாப்பிடும். நம்ம சாப்பாடு முன்னாடி வச்சுருந்தா நம்ம சாப்பிட்டே இருக்குமா? சாப்பிட மாட்டோம். அந்த பசி டைமுக்கு நம்ம போய் போட்டு சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் தான். தண்ணி எந்நேரம் வச்சுருக்கலாம். தண்ணி வந்து 24 ஹவர்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். டெய்லி தண்ணி மாற்றிடணும். கம்பு மட்டும் காலையிலேயும் ஈவினிங். நல்லா கோழி வந்து முதிர்ச்சி அடைஞ்சிதுன்னா அவங்க ஈவினிங் மட்டும்தான் வைப்போம். ஏன்னா மார்னிங் வந்து அது தீனி வச்சுருந்தோம் அப்படின்னா சில இது வந்து கொஞ்சம் மந்தமாக அப்படி சாப்பிட்டு படுத்து தூங்கிடும் அப்படின்றதுனால ஈவினிங் மட்டும் வைப்போம். இப்போ நம்ம
ஓப்பன் ஸ்பேஸ்ல வளர்த்துற கோழி எல்லாம் வந்துட்டு ம் நீங்க சொல்ற மாதிரி எனி டைம் மேய்ஞ்சிட்டே தான் இருக்கும். ம் ஆனா வைரமே எடுக்குமா தெரியாது. ஆனா வந்துட்டு எந்நேரம் மேய்ச்சல்லயே இருக்கும். வந்து நிழலுக்கு மட்டும் ஓரம் வரும். ம் மறுபடியும் மேய்ச்சலுக்கு போக ம் ம் ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க வந்து இப்போ வளர்ப்பு முறையில பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 10 மினிட்ஸும், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதோடைய வெயிட் லாஸ் ஆகி உடம்பு வீக் ஆயிராதுங்களா அதுக்கு? அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது சின்ன இதுல இருக்கிற அந்த ஒரு இது வரைக்கும் சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அது தேவையானது எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துடும். ம். நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான நான் ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம கட்டுத்தரையில் வளர்த்துறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆ. ஏன்னா அது நினைச்சப்பெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. நாம அப்புறமா என்ன பண்றோம், நம்ம டைமுக்கு அதை கொண்டு வரோம். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸ் வைக்க முடியாது. ஜஸ்ட் ஈவினிங் வந்தோமா, ஒரு 5 மினிட்ஸ் வச்சோமா, அது எடுத்துக்கும். ஒரு 2-3 டேஸ் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு நடந்துட்டு தீனி பொறுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுன்னா எனர்ஜி லாஸ் ஆகும். இது ஒரே இடத்துலயே இருக்கிறதுனால, வேணுங்கிற உணவு எடுத்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆகுது. ஒரு இப்போ ஆடே இருக்குன்னா மேய்ச்சல் ஆட்டுக்கும் பண்ணை ஆட்டுக்கும் வித்தியாசம், வெயிட் ஈஸியாக கெயின் ஆகல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கம்பு கொடுக்கறதுனால உடம்பு நல்லா டைட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இருக்கிற தீவனமா இருந்தாலும் சத்தான தீவனமா இருக்கும். சத்தான தீவனமாக இருக்கும். வேணுங்கிற தீவனத்தை ஒரே டைமில் எடுத்துக்கும். நம்ம பகல் ஃபுல்லா அரிசி போட்டாலும் அரிசியில அது ஒண்ணு 1-2 எடுக்கும், அப்புறம் விட்டுரும். ஆனால் இது வந்து அந்த டைமுக்கு தேவையான ஒன் டேக்கு தேவையான உணவை அதை எடுத்து வச்சுக்கும். இப்போ ப்ரூடிங் மெத்தட் அப்படின்னா முட்டை அடை வைக்கிறது. இப்போ நீங்க தாய்க்கோழிகள் மட்டும் தான் அடை வச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்ல எக்ஸ்டர்னலா வந்துட்டு இன்குபேட்டர் அது மாதிரி ஏதாவது? அந்த அளவுக்கு நாம போறது இல்லை. அதிகமாக நாம ப்ரீடிங் வந்து ஒரு 5-6 தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்குபேட்டருக்கெல்லாம் போறது இல்லை. தாய்க்கோழி வெளியே இருந்தா நல்லா வரும். இன்குபேட்டர்ல வச்சு பண்ணலாம். அது அந்த கோழி வளர்ப்பு மட்டும் பண்ணிட்டு இருந்தா பண்ணலாம். பெருங்கோழியில வளர்த்துறதுனால நம்ம அதை பண்றது இல்லை பெருசா. அதாவது நீங்க வந்துட்டு அடல்ட் மட்டும் தான் நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 10 மந்த்துக்கு மேலான கோழிகளை மட்டும் வாங்கி நம்ம அப்படியே ரீசேல் பண்றோம். கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி இதுக்கு நம்ம ட்ரெயின் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அங்கிருந்து வந்து பாக்குறவங்க இப்போ அவங்க நேர்ல பாக்குறதுக்கும் அனுப்புற போட்டோஸ் வீடியோஸை பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா எல்லா பக்கமேருந்தே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல நம்ம டைரக்டா நம்ம கட்டுத்தரைக்கு வந்தும் அவங்க சண்டையை பார்த்து எடுத்துட்டு போயிருக்காங்க. 1-2-3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் வீடியோ, ஃபைட் வீடியோலாம் பார்த்து எடுத்துப்பாங்க. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நாம சொல்றபடி நம்ம இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த டைம்ல இருந்து அவங்க நாம அதுக்கு தகுந்த மாதிரி தானே கரெக்டான ஒரு விலை சொல்லி நிர்ணயம் பண்ணி அது பண்றோம். அதனால வந்து அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா சில பேர் எல்லாம் பணம் கொடுத்துட்டு கோழிக்கு போகாம சேர்ந்தாம இருக்கும். வேற கோழி கொடுத்துட்டு இன்னொரு கோழி மாத்துவாங்க. நாம ஒவ்வொருத்தர் என்ன பண்ண பணம் போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இங்கேருந்து கோழி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா பணம் வந்து சேராது. இதுல இருக்கு. நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ரொம்ப நம்பகரமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அனுப்புவோம். இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றது, நீங்க தோட்ட சைடுல போய் பர்ச்சேஸ் பண்றீங்களா? அது இது மாதிரி நாம வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து கட்டுத்தரை போட்டு வளர்த்துறாங்க. ஏன்னா தோட்டத்து சைடு வளர்த்தணும்னா வாங்கிட்டு வந்து அது மாதிரி வாங்குவோம். பட் அது ரொம்ப கொண்டு வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு 2 மந்த் ஆட்ட ஆயிரும். இதே வந்து இது மாதிரி கட்டுத்தரை போட்டுக்கிறவங்கள்ட்ட ஆனால் வெளியே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. லோக்கல்ல மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நாம வேற ஸ்டேட்டுக்கு இந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை நல்லா அது பக்குவப்படுத்துறது அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அதனால தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு நீ அந்த டைரக்டா ஃபார்ம்ல இருந்து வந்தோடனே நம்ம சேல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கைக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா ஆளுகளை பார்த்தா பயந்துட்டு இருக்கும். அதை நாம கொண்டு வந்து கையில பிடிச்சி அப்படியே நீவி விட்டு கொஞ்சம் பழக்கி சாதுவா மாத்தி அப்புறமா தான் வந்து அதை விற்கணும். இப்போ இந்த நீச்சல் பழக்கிற முறைன்னு படுத்துவாங்க. அது எதுக்காக சார்? ஆக்சுவலா நீச்சல் வந்து அது உடற்பயிற்சி மாதிரி. அது இல்லாம மெயினா இந்த சாவல்களுக்கெல்லாம் காலு தான் முக்கியம். காலோட லெக்கோட ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியன்றதுனால சில இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது நரம்பு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை பொதுவாகவே சேவல்கள் வந்து தண்ணியில் நிலச்சி விட்டதுக்கு அப்புறம் அதனுடைய ஃபினிஷிங் சொல்றோம்ல, அந்த அழகு தன்மை அதிகமாயிரும். நீச்சல் போடுறதுனால அது உடற்பயிற்சி அடிக்கடி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அந்த இழப்பு வாங்குறது இதெல்லாம் இல்லாமல் உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். கை காலில் ஏதாவது நரம்பு பிடிப்பு இது மாதிரி இருந்தாலும் ரெடி ஆயிடும். ஓகே. இப்போ
இப்போ நீங்கள் ஆரம்பித்த 5 வருஷம் ஆரம்பித்த காலத்துலேருந்து திடீர்னு ஏதோ ஒரு டைமில் இப்போ கொரோனா ஒட்டுக்கு வந்து ஒரு அலை வந்து எல்லாத்துக்கும் இறந்துக்கு நிறைய இறந்து அது மாதிரி உங்களுக்கு பண்ணையில் வந்துட்டு இப்போ ஒரு 50% இந்த மாதிரி அடிபாயிட்டு இருக்குதுங்களா? 50% அடிபட்டது இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 20% அடிபட்டுச்சு. எப்படின்னா ஃபுட்டு வந்து அதாவது அந்த கம்பு வைக்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரே டைமில் வச்சுட்டு அதை எடுத்து ஒரே பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். திரும்ப அடுத்த நாள் அப்படியே கொண்டு போய் வைப்பேன். அது என்ன ஆச்சுன்னா 1-2க்கு நோய் தொற்று இருந்ததுன்னா அந்த ஃபுட்டில் எச்சம் பட்டதுனால அந்த ஃபுட் எல்லாமே என்ன ஆயிரும், கிருமி தொற்று ஆயிரும். திரும்ப அதை எல்லா சாவலுக்கு அடுத்த நாள் வைக்கிறப்ப என்ன ஆயிருதுன்னா எல்லாத்துலேயும் சில இதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது தப்பிச்சுக்கும். அதாவது அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்படியே அஃபெக்ட் ஆனாலும் நம்ம மாத்திரை கொடுத்தா தப்பிச்சுக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செப்பரேட்டாக அந்தந்துக்கு ஒரு பாக்ஸ் வச்சு அந்த தீனி அதுக்கு மட்டும்தான் வைக்கிறது. அது கம்மியாயிருச்சு அப்படின்னா திரும்ப அதை ஃபில் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து பெருசாக இழப்பு இல்லை. இழப்பு வரும், ஒரு 1% 2% வரும். ஏன்னா நம்ம வெளியேருந்து எடுத்துகிட்டு வரோம், அந்த தண்ணி வேறு மாதிரி இருக்கும், அங்கே போகிற தண்ணி ஆற்று தண்ணியெல்லாம் மாறும், கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வெயிலே கிடக்கும், ஒரு பக்கம் நிழல்லையே இருந்திருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம மாற்றுறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதுலேயே வந்துட்டு இப்போ நீங்கள் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கிறீங்க? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேவலில் நிறைய வெரைட்டி இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா மயில் சேவல்னு சொல்லுவோம். அதாவது மயில்னா கம்பேர் டு மயில், நம்ம நார்மல் மயில் இருக்குல்ல அதே கலரில் இருந்தால் அதை மயில் சேவல்னு சொல்லுவோம். சிகப்பும் கருப்பு இருந்துச்சுன்னா செங்கருப்புன்னு சொல்லுவோம். அதுலேயே காகம் ப்ரௌன் கலர் மாதிரி வந்தால் காகம்னு சொல்லுவோம். வெள்ளை வந்தால் கொக்கு வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி புள்ளியாக வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து சுள்ளின்னு சொல்லுவாங்க. புள்ளி தான் அது ஆக்சுவலாக அது சுள்ளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூதி இருக்குது, கீரி இருக்குது. நம்ம நார்மலாக பாம்புக்கு ஆப்போசிட் கீரி இருக்குது, அந்த பொட்டு பொட்டை பொறியாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது கீரி. அதில் சிகப்பாக இருந்தால் செங்கீரி, கருப்பாக இருந்தால் கருங்கீரி. மெயினாக வந்து மயில், செங்கருப்பு, ஒயிட்டு, கீரி இதெல்லாம் நல்லா மூவ் ஆகும். உங்கள்கிட்ட எது அதிகமாக வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க? என்ன பிராண்ட், என்ன ரகத்து? இப்போ இந்த ரகத்தை வச்சு தான் உங்களுக்கு கேட்பாங்களா, இல்லை கோழியோட தரத்தை வச்சு போகுமா? கோழியோட ஃபஸ்ட்டு வந்து நிறம் தான் முக்கியம் கோழிக்கு. கோழியில் நிறையா இது இருக்குது. அதனுடைய காலை பார்ப்பாங்க. கால் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறும். வெள்ளைக்கால் இருக்குது, மஞ்சக்கால் இருக்குது, ஈயக்கால் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கால் இருக்குது. அந்த காலை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதை பர்ச்சேஸே பண்ணுவாங்க. அது அடுத்து நெக்ஸ்ட்டு நிறம். அதாவது நிறம் தான் மெயினு. அதில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க, செங்கருப்பு எடுப்பாங்க, அதில் வெள்ளை, கீரி. கீரி நான் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க, அதனால நான் கீரி நிறைய எடுப்பேன். கீரியில் பார்த்தீங்கன்னா செங்கீரி, கருங்கீரி, மயில் கீரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண எதுக்காக பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்கணும். சில இதில் கலர் மிக்ஸ் ஆகிருக்கும், செங்கருப்பு இருக்கும், மயில் இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரே தரமாக இருக்கிறது தான் வந்து எடுப்பாங்க. அப்புறம் ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான சாவலாக எடுப்பாங்க, 4 கிலோ 5 கிலோவில் இருக்கிற மாதிரி. கர்நாடகா சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ கீழே 3.5 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஓகே. இப்போ ஆந்திரா கர்நாடகா போய் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் போட்டு எவ்வளோ நாள் அங்கே போய் ரீச் ஆகும்? இப்போ அந்த டைமில் ஃபுட்டு என்ன? இப்போ ஆந்திரா கர்நாடகா நம்ம பக்கத்து மாநிலம் தான். அது வந்து ஒரு ஈவினிங் அனுப்பணும்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு 15 சேவல் 10 சேவல் போடுற மாதிரினா அங்கே போய் ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகானா மங்களூர் போகும். 7:30க்கு ஈஸ்ட்டு மங்களூர் சென்ட்ரல் போகிறதுக்கு ஒன்று இருக்குது. நைட்டு 8:30க்கு அனுப்பணும் அப்படின்னா மார்னிங் 5 o'clock போயிடும். அதனால நைட் நம்ம வைக்கிறதே தீனி ஒரு நேரம் தான் வைக்கிறோம். ஈவினிங் வச்சாச்சு, திரும்ப ஈவினிங்குள்ளே வச்சுட்டானா சரியாக போச்சு. தண்ணி வந்து நம்ம வாட்டர் கொடுத்து அப்புறம் அங்கே நனைச்சி விட்டுருவோம். ஃபுல்லாக வந்து வாட்டரை வந்து அந்த பேஸ்கெட் இருக்குல்ல கூடையில் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க. அது ஆக்சுவலாக உள்ளே இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகிறப்போ கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா நல்லா நம்ம வாட்டர் ஊற்றி விட்டோம்னா தேவையில்லை. குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி கொடுத்துருவதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டோம்னா நைட்டு போனால் காலைல போகிறது தானே. ஆந்திராவும் சேம் அதே தான். சபரி எக்ஸ்பிரஸ் 6 மணிக்கு இருக்கும், நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் போயிடும். ஆந்திரானா திருப்பதி, சித்தூர், ரேணிகுண்டா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கிறது. இதே மகாராஷ்டிரா, ஒடிசா எல்லாம் போகிறதுனா 2 நாள் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள தக்காளி போட்டு அனுப்புவாங்க. செப்பரேட்டாக ஒரு கூடைன்னா ஒரு கூடையில் ஒரு கோழி 2 கோழி தான் போட்டோம். அதுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாஸ்க் போட்டு இதெல்லாம் அனுப்பிடலாம். இதில் எவ்வளோ வேணாலும் போட்டு அனுப்பிக்கலாம், அதுக்கு சண்டை போடாமல் இருந்தால் சரி. ஆனால் ஒடிசாலாம் போகிறது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வேணும், ஃபுட்டு வேணும். ஒன் டேஸு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இருந்தாலும் அந்த ரயிலில் வந்து ட்ரெயினில் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடுவாங்க. தக்காளி பழம் வச்சோம்னா உங்களுக்கு அது தேவையான ஃபுட்டாகவும் லிக்யூட் கண்டென்ட்டும் இருக்குது,
ஃபுட்டும் இருக்கும். அதனால ஒரு 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 10 மாதிரி தக்காளி உள்ளே போட்டு ஒரு சேவல் உள்ளே போட்டு அனுப்பிச்சிடுவோம். அது 2 days ஆகும். ஒடிசா போகிறதுன்னு அப்படின்னா 2 days ஆகும். இப்போ தாய்க்கோழியில வந்துட்டு நம்ம கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். ம். இப்போ சேவல் பார்க்கும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு கிலோ கணக்கில் போகுமா இல்லை ஒரு சேவலோட வேல்யூ பார்த்து அதோட தரத்தை பார்த்து வேல்யூ ஃபிக்ஸ் ஆகும்? ஆக்சுவலாக மீட் பர்பஸ் சாப்பிட்றதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கிலோ சைஸ் வேணும். ஏன்னா இது வந்து வேறு பர்பஸ்க்காக வெளியே நாங்கள் அனுப்புறதுனால கோழியோட ஃபினிஷிங்கு, வெயிட்டு, வயசு அதை பொறுத்து தான் நாங்கள் வாங்குவோம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் அதனுடைய மதிப்பு இருக்குது. அதனுடைய தரத்தை பேஸ் பண்ணி நாங்கள் அதை வாங்கி திரும்ப நாங்கள் விலை கூட்டி அனுப்புவோம். அதை கொஞ்சம் தயார் பண்ணி விலை கூட்டி அனுப்புவோம். அதாவது உங்கள்கிட்ட வர நார்மல் சேவலாக இருந்தால் கூட உங்களோட தரத்தை நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனிங்லாம் வந்து அதுக்கான வேல்யூ மாறுது. ஓகே சார். இப்போ அருமையாக சொன்னீங்க. இப்போ சேவல்லே வந்துட்டு எந்த மாதிரி சேவலில் வந்துட்டு எதை மாதிரி தாய்க்கோழிகள் பயன்படுத்தினா அந்த ஒரிஜினல் ப்ரீடாக எடுக்க முடியும்? இப்போது இதில் ரகம் இருக்கிற மாதிரி தான் தாய்க்கோழிலையும் அந்த ரகம் இருக்குங்களா? தாய்க்கோழி எல்லாமே காமன் தானா? தாய்க்கோழியில் இதே சேம் மயில் இருக்குது, செங்கருப்பு இருக்குது, பூதி இருக்குது, கீரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். இல்லை இப்போ பிளாக் இருக்குன்னா அதுக்கு ஒயிட் போட்டோம்னாலும் பிளாக்கும் வரும், ஒயிட்டும் வரும். ஆனால் ரெண்டு மிக்ஸ் ஆகி மேக்ஸிமம் வராது. ஒரு 10 குஞ்சு வரைக்குதுன்னா 5 குஞ்சு பிளாக்காக வரும், 5 குஞ்சு ஒயிட்டாக வரும். அப்படி வரும். அந்த மாதிரி வரல ஒரு 8 வரலாம், இந்த மாதிரி வரும். அதுலேயும் தாய்க்கோழியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தாய்க்கோழியில் பொறுத்து தான் வந்து இந்த கோழிகளோட தரமே வரும் மேக்சிமம். நம்ம எப்படி தான் சாவல் போட்டாலுமே தாய்க்கோழி தரமாக இருந்தது அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி கோழிகள் வரும். ஓகே. இப்போ மெடிசன் தடுப்பூசி தவிர நீங்கள் ஏதாவது நேச்சுரல் ஃபுட் மெடிசனை ஏதாவது இந்த மஞ்சள் தண்ணி அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி கொடுப்பீங்களா? ஆக்சுவலாக நம்ம ஃபார்முக்கு வந்தோடனே வரக்கூடிய சாவலை வந்து தண்ணியில் போட்டு சுத்தப்படுத்திட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த நேச்சுரலாக பண்ணுறதை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது ரெகுலராக தண்ணியில் கூட மஞ்சள் இருக்குல்ல, டெர்மிக் பவுடர் கலந்து கொடுத்தா கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் ஆனால் அதை ரெகுலராக பண்ண முடியல அப்படின்றதுனால வந்தோடனே அதை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திடுவோம். ஏன்னா அதில் கிருமி தொற்றோ வேறு ஏதாவது கோழிகளில் இருக்கலாம் அப்படின்றதுக்காக அதை ஒரு டைம் சுத்தப்படுத்திட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் ஒன்று கொடுத்து உள்ள பாவில் போட்டோம்னா மேக்ஸிமம் சேஃப்டியாக இருக்கும். சரி. இப்போ நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்ட் டைம் பண்ணால் காலையில் இதுக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஈவினிங் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்ப்பேன். ஜஸ்ட்டு ஏதாவதுக்கு நோய் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏதாவது டல்லாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது, அப்புறம் ஏதாவது அவுத்துருச்சா இல்லை சரியாக இருக்கா, தண்ணி இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான். அப்புறம் கிளம்பிடுவேன். திரும்ப ஈவினிங் வந்து ஒரு அரை மணி நேரம் என்னெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம். அது அப்போ தான் டைமிங். மற்ற ரெகுலராக வந்து ஒரு 1 hour இருந்தால் போதும் அதை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ இதனுடைய எச்சத்தினால ஸ்மெல்ல போய் பக்கத்தில் ஏதாவது இல்லை, இதுல பெரிய நம்ம பிராய்லர் கோழி மாதிரி இது வந்து ரொம்ப அதிகமான இதெல்லாம் பண்ணுறது இல்லை. நான் வீக்லி ஒன்ஸுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ரொம்ப எச்சம்லாம் வராது. அது வந்து நம்ம கூட்டமாக வளர்த்துறது இல்லைல்ல. இப்போ இதே இதில் செட்டில் வந்து நீங்கள் பிராய்லர் கோழி போட்டிங்கன்னா 1000 குஞ்சு வளர்த்துவீங்க. அங்கே எத்தனை இருக்குது? 30 கோழி 40 கோழி தான் இருக்குது. இதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறோம்ல. எச்சத்தால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த சுமல் வராது. நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஏதாவது சுமல் இருக்கா? எது இருக்காது. அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம் எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ்லான்னு வைக்கிறோம். அதனால இது பெருசாக வந்து இடத்தையெல்லாம் வந்து அசுத்தப்படுத்தாது. இப்போ மினிமம் ஒரு சின்ன நம்மளுக்கு இடம் இருந்தால் போதும். பார்ட் டைமாக ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணாவே போதும். நம்ம ஒரு சின்ன ஒரு கோழி வளர்ப்பு வந்து நம்ம பண்ணலாம். இப்படி பண்ண முடியும் போது நம்ம மந்த்லி ஒரு எவ்வளோ நம்மளால சம்பாதிக்க முடியும் சார் இந்த இதில்? ஏன்னா ஃபுட்டு நம்ம செலவு பண்ணணும், மெடிசனும் செலவு பண்ணணும். இதெல்லாம் செலவு போக நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும்? நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு 10 சேவல் வளர்த்துற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா 10 சேவல்னா ஒரு சென்ட் இடம் இருந்தால் கூட போதும், ஒரு 2 சென்ட் இடம் இருந்தால் கூட போதும். அதை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு இன்சியல் அமௌண்ட் தேவைப்படும். அதாவது வாங்கறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இது மெயின்டெனன்ஸ் ஓகே. ஆனால் வந்து அந்த பேட்சை காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நம்ம
வீக்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து பர்ச்சேஸுக்காக நமக்கு பண்ணிடுவோம். பர்ச்சேசிங் அதே போக சேல் பண்ணுறதுக்காக அந்த டைம் எடுத்துக்கணும். மற்ற ஒரு 5 days வேணால் நம்ம சொல்கிற மாதிரி 1 hour டெய்லி இதை ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆனால் வந்து வீக்லி ஒரு 2 days வந்து இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை ரெடி பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதே மாதிரி சேல் பண்ணணும். அதனால் அந்த ஒரு 2 days நம்ம டைம் எடுத்துக்கணும். இன்னொரு என்னென்னா நமக்கு விற்கிறதுக்கு நமக்கு பார்ட்டி இருந்தது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் தான் ரெடி பண்ணிக்கிறோம், லோக்கலில் விற்கிறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோழி நம்ம வாங்கி மினிமம் நம்ம வாங்கி விற்கிறோம் அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் ஒரு கோழிக்கு லாபம் இருக்குது. 1 வீக்கில் நீங்கள் 10 கோழி மாற்றினீங்கன்னா 1 டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கோழி வச்சுங்க. ஒரு நாளைக்கு 500 உங்களுடைய சாதாரண ஒரு கூலிக்கு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை அது நம்ம ஓரளவுக்கு நமக்கு அதில் நோட்டம் தெரிஞ்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு வெளியெல்லாம் வந்து பார்ட்டிஸ் இருக்காங்க சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வேணால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுலெல்லாம் கூட போட்டு சேல் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கோழிக்கு 2000 3000 கூட கிடைக்கலாம். ஏன்னா நம்ம தரத்தை அதை ரெடி பண்ணி கொடுக்குறது பொறுத்து தான் இருக்குது. ஆனால் மினிமம் ஒரு 1 வீக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் நம்ம அதில் பார்க்கலாம் ஒரு கோழி. இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் சொல்கிற வந்துட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு 5 10 வாங்காமல் ஒரு 2 2 3 வாங்கி அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட் ரெடி பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு 1 or 2 வாங்கி நம்மளால சேல் பண்ண முடியுதா, நம்மகிட்ட ஆள் இருக்கா. ஏன்னா நம்ம அதை வாங்கி போட்டுட்டு வேறு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கறி ரேட்டு கூட வாங்கி அதை ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு நல்ல கோழின்னா வந்து இது வாங்கி கூட கொடுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியாமல் வாங்கி வச்சுட்டு தெரியாமல் ஏதாவது ரொம்ப நாளாக அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்னாங்கன்னா அந்த ஹேர்லாம் ரிமூவ் ஆகும், முளைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த முடியெல்லாம் என்ன ஆயிரும், கொட்டிடும். புதுசாக வரக்கு 3 மாதம் 4 மாதம் ஆயிடும். அந்த டைம் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும். இந்த ஆடி மாதம் தான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த முடி கொட்டுறதெல்லாம் வரும். இந்த கோடை காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடி எல்லாமே கொட்டி திரும்பவும் புதுசாக வரும். எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் எல்லா டைமும் வரும். ஆடி மாதம் ஒரு 80% எல்லா சேவலுக்குமே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எடுக்கணும். அதுக்கு 1 2 3 சேவல்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கி விற்று பழகிக்கணும். அதுக்கப்புறம் எதை வேணாலும் எடுத்து வைக்க முடியாது. அதை வாங்கி எப்படி ரெடி பண்ணி எப்படி வாங்குறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நியர்பை ஸ்டேட்டில் சேலாக சொன்னீங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம சேல்ஸ்க்கு வராங்க, வாங்கிறதுக்கு வராங்க. வருவாங்க. நம்ம லோக்கல்லையே இங்கேயே நிறைய பேர் நம்ம காட்டுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபார்மாட் இருக்கும். ஈரோட்டில் தான் வந்து மெயின் அந்த சாவல்ல வந்து ரொம்ப அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஏரியா ரயில்வே ஸ்டேஷன்லேயே அதுதான். கர்நாடகா, ஆந்திரா மேலே மெயினாக கர்நாடகாவுக்கு போகக்கூடிய கோழிகளில் 80% ஈரோடுலேருந்து தான் போகும். ரொம்ப நம்ம சாவல்லையே தரமான சாவல் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர் மெயினாக ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஈரோடு. அப்புறம் சேலம், தருமபுரி. மெயினாக ஈரோடு சேவல் தான் வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஈரோடு சேவல் அப்படின்னாவே அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தனி ரகம் அதனுடைய வீரியம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே வாங்கி அவங்க ப்ரீடிங் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த தரம் வராது. இது நம்ம மண்ணில் வர மாதிரி அங்கே வர்றதில்லை. இப்போ உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்க முடியுங்களா? நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் நம்ம அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு பேஜில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது மூலமாக கான்டாக்ட் பண்ணி தான் பண்ணாங்க. அப்புறம் நானும் அங்கே ரெகுலர் நம்ம பார்ட்டிஸ் இங்கேயும் வந்திருக்காங்க. நானும் கர்நாடகா, ஆந்திராவில் போய் அங்கே சேல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ உங்கள் கான்டாக்ட் பண்ணால் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க, அப்புறம் இன்ஸ்டா ஐடியா சொல்லிடுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் 9600609075. மாரி காக்ஸ் அப்படின்னு வரும் இன்ஸ்டாவில். நான் இங்கே இன்ஸ்டா லிங்க் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். மாரி காக்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆனது எல்லாமே அதில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்தாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக. அதுக்கு முன்னாடி பிடிச்சே இருக்கு. ஒரு 5 இயர்ஸாகவே அந்த அக்கௌண்ட் இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லாவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அருமையாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. நன்றி.